ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டக் அவுட். செம மேட்ச் நேத்து ஆர்சிபிக்கு, நமக்கு கிடையாது, அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே கிடையாது. செம மேட்ச். 18 சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து செகண்ட் டைம் இப்பதான் ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி ஆஃப்டர் 17 இயர்ஸ் என்னமோ. அட் ஹோம் சேப்பாக்ல ஃபோர்ட்ரஸ் ஹாஸ் பின் பிரீச்டு. நம்ம ரொம்ப நெகட்டிவா பேச தேவையில்ல, பட் there are a lot of things which went wrong for CSK and a lot of things went really well for RCB. அதை பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் நரேன், லக்ஷ் அண்ட் நம்ம ருத்ரா ஜாயின் பண்ணிருக்காரு. தேங்க்யூ. தேங்க்யூ. கமான். அப்புறம் ருத்ரா, ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க வெண்ட் அவுட் பேட்டிங்ல இருந்து. நம்ம முதல்ல டாஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம். இஸ் ரைட் டிசிஷனா டாஸ் சேஸ் பண்ணது? இல்ல ஆக்சுவலா தான் எனக்கு நல்ல வேலை நேற்று நம்ம ரெக்கார்டிங் பண்ணல. இருந்த கடுப்பு எல்லாத்தையும் ரெக்கார்டிங் கரைச்சி கொட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் மண்டே ப்ளூஸ்ல இருந்து இன்னைக்கு சாட்டர்டே ப்ளூஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் நம்ம ப்ரிவியூல ஹைலைட் பண்ண மாதிரி தான். நம்ம நான் ஃபர்ஸ்டே சொன்ன டாஸ் ஒரு க்ரூஷியல் ஃபேக்டர். டாஸ் ஜெயிச்சு தயவு செய்து பேட்டிங் எடுங்க. பேட்டிங் எடுத்து ஒரு 170 180 போட்டாலே புது ஆப்போசிஷன் அண்டர் ப்ரெஷர். ட்ரெடிஷ்னலாக சிஎஸ்கேல பிளே ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க. லைக் ஸ்பின் சோக் செகண்ட் இன்னிங்ஸ்ல கொண்டு வாங்க. ஏன்னா டியூ ஆர்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த இதை பண்ணுங்க. நாங்கள் எடுத்தோடனே கேக்வாட் தலை போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அங்கேயே டே என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தேன். ஸோ ஐ திங்க் அங்கேயே ஒரு பிக் மிஸ். பட் அதுக்கப்புறமா ஐ திங்க் நேற்றுக்கு ஃபுல்லாகவே டிசப்பாயின்மெண்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் லைக் போலிங் பர்ஃபார்மன்ஸ், கேப்டன்சி, ஃபீல்டிங், பேட்டிங் ஆர்டர், லைக் ஒரு மாதிரி என்னெல்லாம் ஒரு டீமால தப்பு பண்ண முடியுமோ எல்லாமே தப்பா போயிடுச்சு. என்ன ஒரே ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தேங்க்ஃபுல்லி இட் ஹேப்பன் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே. லைக் செகண்ட் கேம்லேயே இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஒரு லெசனாக எடுத்துட்டு இதுக்கப்புறம் எப்படி ஃபைட் பேக் பண்ணுறாங்க, கம் பேக் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். பட் ஆல் ரவுண்ட் புவர் கிரிக்கெட்னா தட் இஸ், ஐ மீன் இந்த கேம் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரம் சிஎஸ்கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நரேன், என்ன நரேன் பவுலிங் இப்படி போட்டோம் நம்ம? என்ன ஆச்சு? எந்த இடத்துல ரொம்ப சொதப்பணும்? ஹார்ட் பில் டு ஸ்வாலோ as a CSK fan. என்ன சொல்றது, பெருசா பாசிட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ருத்ரா சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் in all aspects of the match we sort of was a let down தான். மேபி இவனோட பேட்டிங், ரச்சினோட பேட்டிங் வேணா ப்ரைப்லி ஸ்லைட் பாசிட்டிவ். இஸ் மீன் கன்சிஸ்டன்ட் வேணா சொல்லலாம். நாட் ஸ்பெக்டாகுலர் பேட்டிங், அட்லீஸ்ட் ஹெல்ட் த பேட் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அது ஒரு பாசிட்டிவ். And Khalil Ahmed bowling maybe was good. Noor Ahmed bowling was good. Bowling I don't think we did really bad. Actually on the pitch compare பண்ணும்போது this pitch didn't turn that much. கொஞ்சம் skid ஆச்சு. So it was probably கொஞ்சம் bounce இருந்தது. Maybe so that part alone I think we probably misread the pitch. நீங்க ஸ்டீவன் ஃபெம்லிங்கோட அதுக்கப்புறமா அவர் ஒரு இது கொடுத்திருக்காரு. So they completely misread the pitch wrong. So they the very bowling first எடுத்தது is probably a mistake. They could have taken batting. But all in all, fielding was really poor and the catch was an expensive match. அதுவும் absolute sitter. அந்த கேட்ச், அப்புறம் ஒரு கலீல் அஹமத் கேட்ச், ஃபீல்டிங்லயுமே வோவ்ஸ். ஒன்லி we are லாட் ஆஃப் பேகேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு ஃபீல்டிங்ல வரும்போது. அப்புறம் பேட்டிங், oh my god, பேட்டிங் பவர் பிளேலயே 3 விக்கெட் லூஸ் பண்ணது. we lost it there itself the game. அப்புறம் there was no sort of intent at all from any of the batsmen. சாம் கரன்லாம் like I don't know, like I'm struggling for positive words. I like to be positive, but it is just incredibly poor performance on the whole. அப்புறம் to top it off, what I couldn't understand, and the intent எதுவுமே இல்ல, யாருமே அந்த இது பண்றது இல்ல. And Dhoni is coming after Ashwin. Come on, when did அட்லீஸ்ட் அஸ்வின் முன்னாடியே தான் அமைச்சிருக்கலாம் டு கிரியேட் சம் இன்டென்ட். அதையும் பண்ணல. அண்ட் அஸ்வின் டு கம் பிஃபோர் தோனி. இஸ் இட் இன்ஜுரி இஷ்யூவா இல்ல மைண்ட் ஃபாக் மூமெண்ட், பிரெயின் ஃபாக் மூமெண்டான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குங்க. ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்வாலோ தட் பார்ட் வேர் தோனி கேம் ஆஃப்டர். அப்புறம் மேட்ச் லாஸ்ட் ஓவர்ல இழுத்து அடிச்சு பொழக்கிறாப்புல. சி, ஐ எம் அன் ஆர்டன்ட் தோனி ஃபேன் and for me itself it doesn't. For me the team comes first. Even before Dhoni, the team comes first. And as a cricket fan, it is an absolute letdown yesterday. தோக்கலாம். I mean, I'm happy with losing. I'm happy with people having a bad day and all that.
But collectively தோக்குறது and not giving a fight at all is unacceptable from a team at CSK point of view. I rest my case on that. லக்ஷ், உங்களுக்கு கம்மிங் டு யூ, நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாப்பீங்க நிறைய விஷயத்த. ஸோ அதனால உங்களுக்கு வந்து போத் நீங்க வந்து இப்ப சிஎஸ்கே உடைய ஃபிளாஸையும் சொல்லுங்க, ஆர்சிபி எங்கெல்லாம் கொஞ்சம் டாப் பண்ணாங்கன்றதையும் சொல்லுங்க. சிஎஸ்கே ஃப்ளா வந்து டு ஸ்டார்ட் வித் பேட்டிங் ஆர்டர் தாங்க. நம்ம எம்ஐலே பார்த்தோம், ஜஸ்ட் வித் ஹார்திக் பாண்டியா எம்ஐ கூட ஒன் த லாஸ்ட் கேம். ஜஸ்ட் வித் ஜஸ்பிரீத் பும்ராவே லாஸ்ட் கேம் வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படிதான் ரிவ்யூவே பண்ணோம். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம் அந்த கேம் அப்படின்னு தான் ரிவ்யூ பண்ணுமே. ஸோ விச் மீன்ஸ் சிஎஸ்கேக்கு 11 செட்டில் ஆல வி கேன் கிளியர்லி சே சிஎஸ்கேக்கு 11 செட்டில் ஆல, ஓப்பனர் செட்டில் ஆல. தீபக் கூட ஐ ஆல்வேஸ் செட் தட் அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு. பட் ஸ்டார்ட் பண்ணாங்க. வி எக்ஸ்பெக்டட் him டு கம் குட், லைக் அஜிங்கிய ரஹானே, அம்பத்தி ராயுடு மாதிரி வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம், வரல. இன்னொன்று வந்து த அமௌண்ட் ஆர் த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த் மற்ற டீம்ல இருக்கிறத பார்த்துட்டு அந்த லோயர் மிடில் ஆர்டர் நம்ம டீமை கொண்டு வரும்போது வி ஆர் ஸ்டில் பிளேயிங் ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட், ட்ரெடிஷ்னல் சிஎஸ்கே கிரிக்கெட், ரைட்? ட்ரெடிஷ்னல் சிஎஸ்கே கிரிக்கெட் வந்து லாஸ்ட் அந்த 15 to 20 ஓவர்ஸ்ல ஒரு 4 6 5 6, ஓகேவா? ஆனா இன்னைக்கு இருக்கிற ஐபிஎல் வந்து அந்த 15 to 20ல வந்து 12 13 சிக்ஸ் அடிக்க வேண்டியிருக்கு. நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள், என்னோட நியூ சென்சேஷன் ஃபார் மீ, ஐ எம் ஃபேன் ஆயிட்டேன் நான் அசுதோஷ் சர்மாக்கு. த வே இஸ் ஹிட்டிங், அந்த அளவுக்கு ஒரு பஞ்ச் வேணும். அந்த பஞ்ச் தூபே கிட்ட கூட கிடையாது. உண்மையா நான் ஃப்ராங்கா சொல்றேன், தூபேக் இஸ் அ ஹிட்டர், வெரி குட் ஹிட்டர், இந்தியா காடுற எல்லாமே ஓகே. ஐ ஃபீல் வி ஆர் நாட் செட்டில்டு, வி ஆர் ஸ்டில் நாட் செட்டில்டு. ஆஸ் ருத்ரா செட், நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சி செட்டில் பண்றோம், ஏர்லியா இருக்கு, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டோர்னமெண்ட். சம்டைம்ஸ் கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாட்ஸ் வச்சு ஓபி அடிப்பாங்க. அந்த மாதிரி வேணா நம்ம சிஎஸ்கேக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடந்தது. என்னன்னா, ஒன்று, ஜட்டு ஃபினிஷ் 3000 runs and 100 wickets in IPL, which is phenomenal. 300 wickets, 3000 runs and 3000 and 100 wickets. 300 wickets 100 எங்க எடுக்கிறது? Impossible. 100 wickets. அண்ட் மோர் ஓவர், இதை யாருமே பண்ணல. ஜட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சாலிடான அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் யுவிக்குலாம் வந்து ஐபிஎல் மேனே கிடையாது. யூவி ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் இன் யுவி. ஸோ விச் மீன்ஸ் ஜடா இது வந்து ஃபினாமினல் ரெக்கார்டு, பெரிய ரெக்கார்டு. அது ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேன். அதுக்கப்புறம் தோனி அடிச்ச அந்த 2 6, ஐ டோன்ட் நோ இஃப் ஸ்டில் ஃபேன்ஸ் ஆர் செலிப்ரேட்டிங் தோஸ் 2 6s. டோன்ட் கால் சென்னை ஆஸ் அ நாலேஜபிள் கிரிக்கெட் கிரவுட். We should grow up ன்னு தான் நான் நினைக்கிறேன். But see, it's venting out because I'm a CSK fan. Obviously I like RCB, my second team or third team, I always say. அதெல்லாமே ஓகே தான், பட் this is not how you lose. This lose could be a drubbing in the dressing room. அப்படிதான் எடுத்துட்டு போனோம். They should go very hard, sit down and discuss. ஏன்னா இந்த லாஸ் வந்து you are coming as a local derby. ஒன்று, ஆர்சிபி ஆல்வேஸ் நம்மள, தெர் இஸ் ஆல்வேஸ் ரைவல்ரி, ஃபேன் ரைவல்ரி, நாட் அ டீம் ரைவல்ரி, ஃபேன் ரைவல்ரி இருக்கு. இவ்வளோ ஹெவியான ஒரு கேமை கொண்டு வரும்போது இவ்வளோ பேத்தட்டிக்காக தோக்குறாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் வி லாஸ்ட். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை நம்ம டச்சே பண்ணல. அதில் மேஜர் ஃபீல்டிங், ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கோ த வே வி ட்ராப்ஸ் தட் ஒன் சிட்டர் ஆஃப் த கேட்ச். But coming back to RCB's good things, and straight away we have to come to the RCB's good things. I think for me, Hazelwood is the man of the match, not Rajat Patidar. Okay, this is a game won by RCB bowlers than batters தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட கேட்ச் ட்ராப்லாம் இல்லைன்னா அவங்க வந்து 160ல வந்திருப்பாங்க. ரஜத் பதிடாருக்கு அத்தனை கேட்ச் ட்ராப் இருந்து, ஐ டோன்ட் நோ வை தே கேவ் மேன் ஆஃப் த மேட்ச். மேபி தட் இஸ் ஹவ் தேர் அல்காரிதம் ஒர்க்ஸ். நவ் ஐ திங்க் மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் பை அல்காரிதம் இந்த ஃபேண்டசி ட்ரீம் 11ல வர மாதிரி. ஸோ இட்ஸ் ஃபைன். பட் ஹெசில்வுட்ஸ், அஸ் ருத்ரா வந்து ரிவ்யூல சொன்னார், ஹெசில்வுட் வந்த அப்புறமே டீம் மாறிச்சு அப்படின்னு. எனக்கு புரியல, ஹவு சாம்பியன்ஸ் கம் வித் தேர் ஸ்கில். அப்படியே கொண்டு வந்து கொட்டுறாங்க இல்லையா, நம்பி எடுக்கலாம்டா உன்ன அப்படின்ற மாதிரி. அதை நான் நம்ப மாட்டேன் யூஸ்வலா. நான் டீம் செலக்ட் பண்ணா ஐ கோ வித் அண்டர் டாக்ஸ், அந்த மாதிரி தான் யோசிப்பேன். பட் டாப் கிளாஸ் போலிங் பை ஹெசில்வுட், வெரி சிம்பிள் போலிங். அவர் போட்டதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் போலிங்ல ஷார்ட் ஆஃப் லென்த்லயே போட்டு எடுத்துட்டாரு எல்லா விக்கெட்டையுமே. விச் மீன்ஸ் சென்னை வாஸ் நாட் ரெடி டு பிளே ஷார்ட் ஆஃப் லென்த் தான். எனக்கு புரியல, யாருக்குமே அடிக்க வரலையா என்னன்னு தெரியல. ஒன்லி ரித்துராஜ் கேக்வாட் மட்டும் தான் ஷார்ட் ஆஃப் லென்த் பால் 6 அடிக்கக்கூடியவர், எனக்கு தெரிஞ்சு வேற யாராலையும் அடிக்க முடியாது. இந்த பிச்சும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பிச்சும் அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா பவுன்ஸ் இருந்துச்சு பிச்சில், ஐடியலி சூட்டட் ஃபார் நீங்க அந்த ஹேசல்வுட் டைப் ஆஃப் பவுலிங். அது அப்படியே பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு.
ஆமா. இதுல என்னன்னா வெசுல் வுட் அப்படி போட்டு இறக்குனாருன்னு பார்த்தா அங்க இன்னொரு ஒரு ஓல்ட் ஹார்ஸ் வார் ஹார்ஸ் புவனேஸ்வர் குமார் அழகா வந்து சைட்ல அப்படியே போட்டு போயிட்டாரு. ஐசலோட பயங்கரமான ஸ்விங்கர் அவரு. சரி அதுதான் முடிஞ்சுதுடா அப்படின்னு நினைச்சா நெக்ஸ்ட் வந்தாரு யஷ் தயால். என்னது 13th ஓவர்ல ஹி சீல்ட் கேம். அழகா சுயாஷ் சர்மா அஞ்சு அஞ்சு ரன் போட்டாரு. 12th ஓவர்ல 5 ரன் ஓவர் போட்டாரு. அடுத்த ஓவர் அடிச்சே ஆகணும். யஷ் தயால போட்டாங்க 2 விக்கெட் சீல்டா. அங்கேயே முடிஞ்சிச்சு கேம் ஆக்சுவலி. ப்ரோ ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் அவங்க 56 ஃபார் 1. ஆமா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அவங்க 56 ஃபார் 1. கரெக்ட். நம்ம வந்து 5 ஓவர்ஸ்ல வந்து 30 ஃபார் 3 முடிஞ்சு போச்சு கேம். அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஓகே ஆஃப்டர் தட் தேர் வாஸ் நோ இன்டென்ட் அட் ஆல். ருத்ரா, நம்ம வந்து இப்ப அவங்க பாசிட்டிவ் நம்ம ரொம்ப ரேண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தையுமே. மேஜரா பார்த்தோன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆனோம்னா நம்ம ஒண்ணு தானே தோத்துருக்கோம், ஒன்னு ஜெயிச்சிருக்கோம், ஒன்னு தோத்துருக்கோம், ஹோம்ல தோத்துருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அதை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல தான் நடந்திருக்கும். ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, சேஞ்ச் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் டீம்ல இருக்கா ஸ்குவாட்ல? எனக்கு அதுவே ஒரு டவுட் வந்துருச்சு நேத்து. ஐ மீன் ரொம்ப வேலிடான கொஸ்டின் நீங்கள் கேட்டது. எனக்கு என்னன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தோக்குறது இஸ் ஃபைன், பட் த வே வி லூஸ் இட் அண்ட் அதுலேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணுறது தான் லைக் நம்ம மெயினாக பார்க்கணும். அண்ட் அதான் நான் வந்துட்டு ஐ வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் ட்ரிபாத்தி, ஹூடா அண்ட் கரண்ட் பிளேயிங். பட் இப்போ யோசிச்சு பார்க்குறப்போ ஐ மீன் என்னதான் வந்துட்டு அவங்ககிட்ட எபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாலும் இப்போ பார்க்குறப்போ கேம் ஹஸ் மூவ் பாஸ் தெம்ன்ற மாதிரி இருக்கு. அவங்க ரன் அடிக்கல ஆர் லைக் ப்ரூவ் பண்ணல, பெர்ஃபார்ம் பண்ணல, தட் இஸ் ஃபைன். பட் த வே தே காட் அவுட் ஆர் த வே தே பெர்ஃபார்ம் இன் த 2 கேம்ஸ் அப்படி பார்க்குறப்போ டேய் உன்னால இந்த பேஸ் ஆஃப் த கேம் கொண்டால அடாப்டே பண்ண முடியலடா. ட்ரிபாத்தி சரி ஒண்ணுமே இல்லை, நார்மல் பேக் ஆஃப் லைன் ஷார்ட் பால் டெலிவரி. போன மேட்சும் தீபக் சார்கிட்லாம் வந்துட்டு கிளவுல வாங்கிட்டு போறான். இவன் கிட்ட வந்துட்டு பால் வந்து இவன் அடிக்குது, இவன் பால் அடிக்கல. அப்படிதான் ஹேசல்வுட் கிட்ட அவுட் ஆனது. ஹூடாவும் சரி ஒரு மாதிரி என்னடா லைக் ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் லெவல் மாதிரி தான் இருந்துச்சு இவங்க 2 பேர் ஆடுறது பாக்குறப்போ. ஸோ ஐ திங்க் லைக் இவங்க 2 பேரை வந்துட்டு தயவுசே நீங்க பூனேக்கும் இல்லை உங்க சொந்த ஊருக்கே நீங்க திருப்பி போயிடுங்க சிவாஜின்ற மாதிரி சொல்லிட்டு எங்களை பாய் பாய் சொல்லி அனுப்பணும். அப்புறம் வந்துட்டு கரண் ஐ டோன்ட் நோ லைக் நான் வந்துட்டு நேற்றுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நியூ பால் அவன் 2 ஓவர் போடலாம் அப்படின்னு. நியூ பால் ஐ திங்க் நேற்றுக்கு நல்லாவே போட்டான், லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணவரை எவ்வளோ பெட்டரா போட்டான். பட் அவன்லாம் 20th ஓவர் போடவே கூடாது. டிம் டேவிட் மாதிரி ஆளுக்கு வந்துட்டு எந்த தைரியத்துல அவன் 20th ஓவர் கொடுக்குறான். அவன் வந்துட்டு நடுவுலே அஸ்வின் அண்ட் பவர் பிளே ஆல்சோ லைக் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அஸ்வின் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, என்னதான் ட்ரை பண்றான்னு புரியல. நீ நார்மலா ஸ்டாக் டெலிவரியை பேக் பண்ணு, அது ஒழுங்கா இல்லையா, அப்புறமா கேரம் பால் போ. நீ எடுத்தோடனே கேரம் பால் தான் போடுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா பாருங்க எல்லாம் ஷார்ட்டா விழுது. சால்ட்லாம் சும்மாவே இஷ்டத்துக்கு அடிப்பான். அவனுக்கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு ஈஸியா போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க. ஸோ அதான் அஸ்வின் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு நியூ பால்ல ஒர்க் அவுட்டே ஆகல. ஐ திங்க் அவன் வந்துட்டு தயவுசெய்து ஆஃப்டர் 6 அவனை கொண்டு வாங்க. அங்க வந்துட்டு நீங்க 3 ஸ்பின்னர்ஸும் நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு எனக்கு பார்த்தோம், நீங்க வந்துட்டு ஹேசல்வுட், புவனேஸ்வர் சொன்னோம், பட் கலீல் அஹ்மத் ரொம்ப குவாலிட்டியான பவுலிங். செம்ம பவுன்ஸ், செம்ம கேரி, அவுட் சைட் வச்சு நிறைய வாட்டி பீட் பண்ணோம். கீப்பர்லாம் நல்லா ஷோல்டருக்கு மேல எடுத்துட்டு இருந்தான் பால்லாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் அன்ஷுல் கம்போஸ் ஷுட் பி பேக் இன் டு த டீம். கரண்ட் பதில கான்வே கொண்டு வாங்க. டாப் ஆர்டர் அதான் நீங்க சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மற்ற டீம் இப்போ கூட நம்ம வந்துட்டு மற்ற டீம் அளவுக்குலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு சாலிடிஃபை பண்ண பார்க்கணும், நம்ம ரிசோர்ஸஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ண பார்க்கணும். நம்ம பேக்கப் இந்தியன் பேட்டர்ஸும் பாருங்க, விஜய் சங்கர், ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத், இவங்கெல்லாம் பாக்குறப்ப கூட இவங்க யாருமே எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர்ஸ் இல்லை, எல்லாருமே மோர் கன்வென்ஷனல் பிளேயர்ஸ் தான். ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். அப்படி பாக்குறப்ப ஐ திங்க் கான்வே அண்ட் கரண்ட் ஸ்வாப் பண்ணிட்டு விஜய் சங்கர் ஷுட் கம் இன். விஜய் சங்கர் வந்து டொமஸ்டிக்கும் நல்லா ஆடி இருக்கான், லாஸ்ட் இயர் ஜிடிக்கும் பார்த்து நல்லா ஆடி இருக்கான். ஐ திங்க் இந்த ஹூடா ட்ரிபாத்திலாம் பாக்குறப்போ ஐ திங்க் விஜய் சங்கரோட கேம் வந்து அவனுக்கு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சங்கரை கொண்டு வாங்க, மிடில் ஆர்ல ஆடுங்க. விஜய் சங்கர் ஃபார் பெட்டர் தென் ஹூடா அண்ட் ட்ரிபாத்தின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு இந்த 2 கேம்லயே. கண்டிப்பா மேபி he can but he should be given some 2-3 matches as well. நம்ம அப்படியே கொடுத்துட்டு உடனே டிராப் பண்றதெல்லாம் இருக்க கூடாது. அது ஒரு இல்ல ஐ திங்க் அந்த மோடுக்கே எனக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பயமா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அந்த மோடுக்கு போச்சுன்னா சிஎஸ்கே இஸ் நாட் கோயிங் டு குவாலிஃபை. அந்த எக்ஸ்பெரிமெண்டிங் சிஎஸ்கே இஸ் a team who settles with the 11 in auction and then they come அந்த ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 4 மேட்ச் தட்டிட்டாங்க அப்படின்னா they are qualifying. ஓகேங்களா? இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் மோட்ல போறோம் அப்படின்னா யூ கேனாட் எக்ஸ்பெரிமெண்ட் போத். தே வில் நாட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் போத் ரஜத் பத்திதார் அண்ட் தீபக் ஹூடா. வாட் ஐ ஃபீல் இஸ் தீபக் ஹூடா மட்டும் உட்கார வச்சுட்டு bring in someone like Conway or someone. Okay, I don't know how the team composition would work out. I'm just thinking Deepak Huda எடுத்துட்டு replace with Conway so that your top order is settled. They'll continue with Tripathi because I personally believe in Tripathi, what he did in some of the teams and the blistering knocks இங்க ஆடினதுனால. பட் நான் என்ன சொல்றேன்னா when Mumbai can bring Vignesh Puttur
லைக் அ பேட்ஸ்மேன் ஆர் லைக் அ bowler டக்குன்னு கொண்டு வந்து போட்ட மாதிரி யூ சென்ட் ஆண்ட்ரே சித்தார்த் ஆர் யூ ட்ரை சம் அதர் பேட்ஸ்மேன் போடுங்க, போட்டு அடிச்சு அடிச்சு, ஏன்னா நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திம் ஆப்போனன்ட் டீம்ஸ். ரஜத் பட்டிதாருக்கு சாரி இப்போ எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நம்ம திரிபாட்டிக்கெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆப்போனன்ட், ரைட்? தே நோ. இன்னைக்கு இருக்கிற வீடியோ அனாலிசிஸ் ஸ்டாட்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஸோ கொண்டு வந்து இறக்க அந்த அந்த தைரியம் சிஎஸ்கேக்கு எப்பவும் இருந்தது கிடையாது. நான் கொண்டு வந்து இறக்குறேன்டா அப்படின்னு. நல்லா யோசிங்க, நம்ம நல்ல செருப்படி வாங்கின ஒரு சீசன்ல தான் நம்ம வந்து ஜெகதீஷனை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட். ஆமா கரெக்ட், அது அந்த ஸ்டோரி தான் வரேன் நான். ஜெகதீஷனை ரொம்ப ட்ரை பண்ணி 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 ஜெகதீஷன் வாஸ் அ ஃபிளாக் பேரர், டார்ச் பேரர் ஆஃப்டர் தோனின்னு தான் நினைச்சோம். அப்போ கொண்டு வந்தாரு ஜெகதீஷனுக்கு ஒர்க் ஆகலை, இஸ் அ குட் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தான் ரித்துராஜ் வந்தாரு. And then he grabbed his opportunity. So நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி த்ரோ பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அதை ஏர்லியா த்ரோ பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க வந்து அதான் சொல்றேனே, நம்ம ஸ்டில் வி ஆர் பிளேயிங் 2010 2012 அந்த டைம்ஸ் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட் தான் நம்ம இன்னும் ஆடிட்டு இருக்கணும். அது ஒத்துக்கல. ஆனா ஸ்டீவன் ஃபிளெமிங் அது இவரு கேட்ட போது he didn't accept. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, this is a proven இது, லாஸ்ட்ல யார் வராங்க பாருங்க அப்படின்ற மாதிரி he finished the conversation off. லக்ஸ், நீங்க சொல்றீங்கல்ல, I agree with you partly in terms of Tripathi playing, but I think he's number 3. He's been successful in number 3. I don't think he's an opener. I think Rutru has to come for opening. That he doesn't look comfortable. And also to credit good bowling in RCB is good bowling. Hazelwood also seri, Bowie also seri, they used that conditions and they bowled. The ball was swinging. நீங்க பால் பாத்தீங்கன்னா any batsman it could have beaten them. Okay, they didn't look very good. Huda also seri, I mean he was out, the second ball out, Ritu. But some of the balls beaten by Tripathi was good balls, really good balls. It will trouble anybody. Good, nalla back of the length, hard balls ellame, and the Bowie was swinging as well. So that is a good start. Credit where it deserves. RCB bowled really well, especially opening. ஆனா நம்மளுக்கு வேர் தட் இன்டென்ட், நம்ம ஹோல்டு பண்ணி லாஸ்ட்ல ஃபயர் பண்ணலான்ற இன்டென்ட் வந்து யாருமே காட்டல. கரண் எல்லாம் நான் பேட்டே தொடாத மாதிரி பாடுறான். அஸ்வின்லாம் அட்லீஸ்ட் இஃப் ஹி சென்ட் அப் தி ஆர்டர், என்ன பண்ணாரு அஸ்வின் நான் வந்து லாஸ்ட் வந்து he was like பேட்டே பிடிக்காத மாதிரி he was playing. I don't know, the ball wasn't coming onto the bat. Okay, fair enough. அதுக்காக why didn't Dhoni come that time? Dhoni வந்து அந்த டைம்ல தானே வந்து he has to show that intent. எங்க இருந்தது இன்டென்ட்? I think it doesn't make any sense. அந்த மிஸ்டேக் they keep doing CSK whenever they இது வந்து புது சிச்சுவேஷனே கிடையாதுங்க நமக்கு. every year இல்ல, they did it last year as well. last year இதே மாதிரி தான் 2 மேட்ச் வந்து இன்டென்ட் இல்லாத போச்சு. தோனி நினைச்சிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தா அட்லீஸ்ட் வீட் ஹவ் காட் 170 க்ளோஸா வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ரன் ரேட்டை குறைச்சிடலாம். அதையும் பண்ணல. சோ வந்து நீங்க வந்து விளையாடுறத பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ் சொல்ற மாதிரி இன்னும் நீங்க அந்த 2012 அந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா சாரி, நம்ம வந்து கிட்ட குவாலிஃபை ஆகுறதே கஷ்டம். இப்ப ஆக்சுவலா மத்த டீம் எல்லா இடத்துலாம் பாத்தினப்ப நமக்கு ஒரு பயம் தான் வருதே தவிர இஸ் திஸ் பாசிபிள்னு. அன்லஸ் நம்ம வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்ட மாதிரி ஒரு ஸ்பின் விக்கெட் விளையாடு, கம்ப்ளீட் ஸ்லோ விக்கெட், ஸ்பின் கூட கிடையாது, பேஸ் இல்லாத ஒரு ஸ்லோ விக்கெட்டை போட்டு அதுல நம்ம 2-3 டீம் அடிச்சாதான் நம்மளால வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட், அதாவது அந்த பிளே ஆஃப் போக முடியுமே தவிர இவங்க நவ் இட் இஸ் வெரி மச் எக்ஸ்போஸ்ட். இப்போ வந்து நம்ம டீம் கிளீனா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு, எந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கணும்னு. தே கோயிங் டு டூ தட் டு அஸ். இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டெப் ஹெட்டா போய் பிளானை மாத்தி வி ஷுட் பி இது ப்ரிப்பேர்டா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்தா நம்ம வேற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், அடிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கான்வே டெஃபினெட்லி வந்தே ஆகணும். கான்வே இல்லாட்டி நம்ம அநேகமா பேட்டிங் லைன் வில் பி ஆஃபுல். இருங்க வரேன். கான்வே பத்தி பேசும்போது why is he not playing now? Because they themselves don't have confidence in Conway opening. அப்படி இருக்கும்போது they would have seen him in nets இல்ல. இப்போ ஃபிளெமிங் இருக்காப்ல, ருத்து, தோனி எல்லாம் பார்த்திருப்பாங்க. he is not played for New Zealand as well for a while. பார்த்திருப்பாங்க, அசஸ் பண்ணிருப்பாங்க என்ன இவன் வேலைக்கு ஆகும். So only they've taken a call for Rachit to open. So I don't think Conway will all of us jump in. இல்ல, I don't think so. The opening. இல்ல, அது ஒரு ரீசனா இருக்கு. எனக்கு டீம் காம்பினேஷன்ன்ற ஒரே ரீசனால தான் கான்வே ஆடாம இருக்கு. சாம் கரன் வந்து அவங்க அகாமடேட் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டரா ஆட பாத்துருக்காங்க. அண்ட் லைக் அவன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் பேட்டிங் ஆல்ரவுண்டரா ஆடி இருந்தா பெட்டர். பட் பேட்டிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி பேட்டை பிடிக்க தெரியல,
டேய் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல கூட ஆட மாட்டேங்கிறான். போன சாம் மேட்சும் கரன் சரி இந்த என்னோட மேட்சும் டீம்ல சரி. இல்லவே இல்லை, அதுக்காக தான் ஐ வுட் நெவர் நரேன் பிளே இல்லையா? சாம் கரன். நரேன் See, நான் அதை அக்செப்ட் நீங்க பண்ணிக்கிறேன் நரேன். நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே சாம் கரன் வேணாம்னு சொன்னீங்க. நானும் லட்சியம் வந்து கண்டிப்பா சாம் வந்து கரன் எமோஷனல் பிக்குங்க அது. தீபக் கூட வேணாம் நாங்க முதல்ல இருந்தே ருத்ரா கிட்ட சொல்றோம். ருத்ரா வந்து தீபக் கூட ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். கரெக்ட். see, நீங்க ஒண்ணுமே கிடையாது. சாம் நீங்க கரன் நம்ம எமோஷனல் பிக் அது. டீம் கம்போசிஷன் தான் நினைக்கிறேன். ருத்ரா சொன்ன மாதிரி நிறைய நீங்க சொன்ன கேள்விக்கு இட்ஸ் பிகாஸ் நம்மளால கான்வேவ் நுழைக்க முடியாது. நுழைச்சா அங்க முகேஷ் ரவுஜி தான் கொண்டு வரணும். ஆக்சுவலி இப்போ எனக்கு அதுவே பெட்டரா தோணுது. கலீல் அகமோட கம்போஸ் சேர்த்து அன்ஷுல் கம்போஜ் இருக்க, முகேஷ் சௌத்ரி இருக்காங்க. புஷ் தெம் இன் அண்ட் தென் டேக் அவுட் தி ஃபாஸ்ட் bowler ஆப்ஷன். பட் நேத்து இல்ல பத்திரானா ஓவர் டென் ட்ரை பண்ணலாம்ன்ற நானு. ஓவர் இல்ல டென் டால் வி கேன் பேங் த பால் இன். ஓவர் டென் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணலாம். சாம் கரனுக்கு பதிலா. கரெக்ட், ஓவர்டன் ட்ரை பண்ணலாம். நேத்து வந்து நம்மளுக்கு வேற ஒரு பிளஸ் பாயிண்ட் மறந்துட்டேன். பத்திரானா ஒர்க்டு 2 விக்கெட் எடுத்தாரு கரெக்டான டைம்ல. நீங்க பேப்பரை பாத்தீங்க அப்படின்னா he took the wicket of Patidar. The only problem is he took it in the wrong time. அவ்வளவுதான் ஒண்ணே ஒண்ணு. பட் ஐ ஃபீல் பத்திரானா ஒரு 80% இஸ் ஓகேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது ஒரு பாசிட்டிவ், அதை சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க குபா. இல்ல ஓவர்டன் பாயிண்ட்ல எனக்கு நான் டிஸ்அக்ரி பண்றேன். ஓவர்டன் நான் இங்கிலாந்து சீரிஸ் பார்த்தேன், அவன் பேட்டிங் ஆடினது. ஐ டோன்ட் திங்க் அவனாலையும் சாம் கரன் மாதிரி தான் அவனும் தடவான். he சாம் can hit கரன் big, பிக்கப் பண்ணலையே, he இங்கிலாந்து can சாம் hit கரன் big, பிக்கப் பண்ணலையே. பட் நான் ஓவர்டன் என்ன சொல்றேன்னா இந்தியன் கண்டிஷன்ல அவன் செட் ஆக மாட்டான். he can hit big, பட் ஒரு மாதிரி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் he'll come good. அண்ட் அது ரொம்ப ஹிட் ஆர் மிஸ் பிளேயருங்க. ஐ திங்க் அதுக்கு வந்து நான் சாலிடா டாப் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் கான்வே போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்ஷுல் கம்போஸ் வச்சு நான் bowling strengthen பண்ணிப்பேன். I அவன் would பவுன்ஸும் agree இருக்கு, with நியூ பால் Conway. ஓல்ட் பால் ரெண்டுலயும் போடலாம். கான்வே ருத்துராஜ் ஓப்பனிங் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி ப்ரோ. நான் சொல்றேன் சாம் கரன் லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் ஹிம் வித் ஓவர்டன் தான் சொல்றேன் நான். அப்படி சொல்றேன். லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தேவையே இல்லை. நான் வந்து கான்வே கொண்டு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன், கம்போஸ் கொண்டு வந்து bowling ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன். சோ எந்த டீம்ங்க வந்து 3 ஃபாரினர் வச்சு போயிருக்காங்க? கேகேஆர் தானே. இந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கேகேஆர் பண்ணிருக்காங்க, மும்பை கூட பண்ணிருக்காங்க சில கேம் நான் பாத்துருக்கேன். சில கேம்ல அத பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அழகா விஜய் சங்கரை கொண்டு வந்து போட்டு உனக்கு ஆல்ரவுண்டர் தானே வேணும் அவனை போட்டுக்கோன்னு சொல்லி தம்பியை கொஞ்ச நேரம் உட்கார சுட்டி குழந்தை போய் ஸ்விம்மிங் பூல் என்ஜாய் bowling பண்ண நம்ம சென்னை பிட்ச்ல வேலைக்கே ஆகாது. சென்னை பிட்ச்ல bowling வேலைக்கே ஆகாது. இல்ல நிறைய நேத்து நல்லா போட்டான். நான் வந்து அவனை சொல்ல மாட்டேன். பட் ஆஸ் a ரெண்டாவது ஓவர் நல்ல ஓவர் ஓகேங்க. ரெண்டாவது ஓவர் ஓரளவுக்கு போட்டான். பட் மூணாவது நாலாவது ஓவர்லாம் பிரிச்சுட்டாங்க. கரெக்ட். அவன் லாஸ்ட் ஓவர்ல யூஸ் பண்ணுவான். you can't like rely on him bowling the 20th to Tunde. அது extremely poor captaincy. ருத்ரா இத தான ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இதான் லாஸ்ட் டாபிக் ஆக்சுவலா நம்ம டிஸ்கஷன்ல பாயிண்ட் ஆஃப் டாபிக். நமக்கு இந்த ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பவே, இந்த சீசன் ரிவ்யூ பண்ணப்பவே we all had doubts on ருத்ராஜ் கேப்டன்சி. ருத்ரா கேப்டன்சி இல்ல, ருத்ராஜ் கேப்டன்சி. சோ வந்து அந்த கேப்டன்சி இன்னுமே எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடன்ட் வரவே இல்லை. நேத்து மேட்ச்ல பயங்கர சொதப்பல், நல்லா கிளீனா தெரிஞ்சது. எப்படின்னா அந்த பத்திராவும் நடுவில் நிறைய ஓவர் கொடுத்தாப்புல, அது கொஞ்சம் எண்ட் ஓவர்ல வச்சிருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன் குறைச்சிருக்கலாம். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் கரெக்டா அல்வா மாதிரி சாம் கரனுக்கு லாஸ்ட் ஓவர் கொடுத்து, எனக்கு பால் கொடுக்குறப்ப தெரிஞ்சிச்சு அந்த ஓவர் 20 ரன் சாலிட்னு. நமக்கே தெரியறப்போ அவனுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன அது ஒரு இதுன்னு தெரியல. கேப்டன்சி வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நீங்க இப்ப வந்து லாஸ்டா எப்படி முடிக்கிறீங்கன்னா, எல்லாரும் நம்மளுடைய கேப்டன்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதோட வந்து கோயிங் ஃபார்வர்ட் தி நெக்ஸ்ட் மேட்ச் அது எப்படி போகணும்னு ஆசைப்படுறீங்க அதையும் முடிச்சிருங்க. கம் ஆன் லக்ஷ். சார் கேப்டன்சில எல்லாம் எனக்கு டவுட்டே கிடையாதுங்க. ஐ ஹாவ் 100% ட்ரஸ்ட் இன் ருத்ராஜ். I have 100% trust in CSK backing him as a captain. No doubt about it. அவரெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணவே முடியாது. He is a class act. லாஸ்ட் மேட்ச் பார்த்த பேட்டிங்ல எல்லாம் பாத்தீங்க. And the way he is cool, I feel ருத்துராஜ் is cooler than தோனி. தோனி கூட வந்து சம்டைம்ஸ் நீங்க நேத்து கூட கோவப்பட்டாரு. நேத்து பார்த்தேன் ஒரு ரீல, இப்படி எல்லாம் பண்ணாரு. யாரையோ என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல, நான் மேட்ச்ல கவனிக்கல. ஸோ பட் ருத்துராஜ் he will never get ப்ரோ ருத்ராஜ் கேப்டன்சி இருக்கிறது ஓகே. நான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா இஸ் ஹி குட் கேப்டன் தான் கேட்டேன். strategically is a good captain னு கேட்டா, yes, team selection is not only captain, it is a team, it is a group. ஒரு குரூப் வந்து ஒரு திங்க் டேங்க் வந்து அங்க ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம 11s பத்தி பேசிட்டோம், என்ன யாரை வச்சிருக்கலாம் யாரை வச்சுக்கலான்னு. அந்த ரிசோர்ஸை வச்சு பெஸ்ட் யூஸ் பண்றாரான்னு கேட்டா, எஸ், he is trying his best, and this is his second season. Okay, and when a captains like Rajat Patidar, Samson அந்த ரேஞ்ச்ல தான் வராரு ஒரு யங் கேப்டன். அந்த பஞ்சிங் ஸ்டார்ல இருந்து அந்த கல்ச்சர்ல இருந்து வெளியில வந்த கேப்டன்ல ருத்துராஜ் இஸ் ஒன் ஆஃப் தெம்.
Okay, so I don't have any doubts on his captaincy and the strategy he used. Okay, the only culprit yesterday was fielding. Okay, and I think he used his resource right. 20 ரன் அந்த ஃபீல்டிங் 3 கேட்ச் எடுத்திருந்தா 20 runs கம்மி. நான் பீடாகோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது he was telling, I don't know how he tells, I think he has the dashboard stats and everything analyticsல 20 runs கம்மியா இருந்தா சிஎஸ்கேவோட அப்ரோச் டுவர்ட்ஸ் பேட்டிங்கே கம்மியா இருக்கும். ஐ திங்க் ருத்ராஜும் வந்து போஸ்ட் மேட்ச்ல அதே தான் சொன்னாரு. saying that 20 runs கம்மியா இருந்தா நாங்க இவ்வளவு அடிச்சிருக்க மாட்டோம், அவுட் ஆயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ விச் மீன்ஸ் அவரோட மிஸ்டேக்ல ஃபீல்டிங் தான் ப்ராப்ளம்னு எழுதிக்கலாம். we can write it off saying yesterday we lost by fielding. பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்க சொல்றீங்க. எஸ் கரெக்ட். பென்ல ஐ ஸ்டில் பிலீவ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த அவன மாதிரி ஒரு கூலான கேரக்டர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வராது. மேபி he was grown in CSK under Dhoni. Obviously he wants to do better than Dhoni இல்லையா? உள்ளுக்குள்ள தான் இருக்கும் மைண்ட்ல. ருத்ரா எனக்கு வந்துட்டு சில டெசிஷன்ஸ் லைக் ஆன் த ஃபீல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனோ ரொட்டேட்டிங் இஸ் பவுலர்ஸ்லாம் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நேற்று அஸ்வின் 2 ஓவர் தான் போட்டான், ஜடேஜா 3 ஓவர் தான் போட்டான். அந்த இடத்துல வந்துட்டு சாம் கரன் வந்துட்டு அவனை வந்துட்டு நீங்க டெத் ஓவர்ஸ்னா வாய்ப்பே இல்லை. நீங்க வந்துட்டு ஒன்று நடுவுலயே எங்கேயாவது நுழைச்சிருக்கணும் ஒரு ஓவர், அவ்வளோதான் தள்ளி இருக்கணுமே தவிர நீங்க வந்துட்டு டெத் ஓவர்ஸ் அவனை வந்துட்டு வச்சுக்கவே முடியாது. எஸ்பெஷலி யூனோ லைக் பிளேயர்ஸ் லைக் டிம் டேவிட், ஒரு ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒருத்தவங்கலாம் பேக் எண்ட்ல வச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நீ சாம் கரன் மாதிரி 120s போயிட்டு இருந்தானா வச்சு ஸ்டேடியம் விட்டு வெளில தான் அடிப்பான், மெரினா பீச் வரைக்கும் அடிப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அது ஒரு வைஸ் டெசிஷன். அண்ட் இன்னொன்னு நம்ம நேற்று ஸ்டாகரிங்க எங்க பார்க்க முடிச்சுன்னா பட்டிதரோட கேப்டன்சி ஆன் தி அதர் ஹேண்ட், கிளாஸ் கேப்டன்சி. லைக் ப்ராப்ளி ஹி டிக்ட் ஆல் த பாக்ஸஸ். 100% ஒரு கேப்டனால அந்த இன்னிங்ஸ்ல ப்ரொவைட் பண்ண முடியும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி சொல்றேன், எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணான். அது வந்துட்டு அவன் மட்டும் எடுத்ததா இல்லை வந்துட்டு விராட் கோலி, டிகே எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்களான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் கேப்டன் கிரெடிட் கொடுத்தாகணும். அவனோட போலிங் ரொட்டேஷன் ஆகட்டும், இந்த யூஸ் ஆஃப் இஸ் போலர்ஸ், எப்போ கரெக்டா என்ன சேஞ்ச் பண்ணணும் பாருங்க. யஷ்தேல் வந்துட்டு ஹோல்ட் பண்ணான், பட் நடுவில் 2-3 ஓவர் கொடுத்தான். ஜாஷ் ஹேசல்வுட் வந்துட்டு 2 ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு திருப்பி டெத்ல 2 ஓவர் வச்சிருக்கான். குருணால் பாண்டியாக்கு போலிங்கே கொடுக்கல. சுயேஷ் சர்மா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளோவா போடல, லைக் அவனை கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோம். அவன் குவாலிட்டியா போட்டான், ராங் ஒன்ஸா போட்டுட்டு இருந்தான், ஸ்லிப் வச்சாங்க. ஃபீல்ட்லாம் சிலதெல்லாம் வந்துட்டு சும்மா தேவையில்லாம வெட்டி பந்தாக்கு வச்சாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஷார்ட் லெக் ஸ்லிப்லாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு ஓவரால் போலிங் ரொட்டேஷன், அவன் பேசின விதம் அதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஒன்னும் பெருசா ஆட் பண்றதுக்கு இல்லைங்க. ஐ திங்க் போத் ஆஃப் தம் கவர் த பாயிண்ட்ஸ். ருத்து கேப்டன்சி ஆக்சுவலி ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் ருத்துஸ் கேப்டன்சி. ஆக்சுவலி சொல்ல போனா வேற யாரும் ஆள் இல்ல பெருசா கிளாரிங்லி ஆப்வியஸ் பீப்புள் டு டேக் ஓவர் as well. There is that as well. அப்புறமா வந்து எனக்கு என்னன்னா the think tank as well. ருத்துக்கு மட்டும் நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி there is think tank, you know, the likes of Fleming, analytics there, அப்புறம் வந்து தோனி himself, இதெல்லாம் இருக்கும் போது, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது how can you send எனக்கு அதுதான் வந்து இட்ஸ் லைக் bothering me is let alone Dhoni coming before Ashwin. அது பாயிண்ட் இல்ல, நிறைய நேத்து நைட் தூங்கல. ஆமா அது எனக்கு கடுப்பாடுறது வந்து தோனி அஸ்வினுக்கு முன்னாடி வரது இல்ல. he should have come after Sam Curran. சாம் கரனுக்கு அதுக்கப்புறமாவே வந்திருக்கணும் டு பிரேக் தட் லெஃப்ட் காம்பினேஷன். தொடர்ந்து லெஃப்ட் சாம் கரன், தூபே, ஜத்தேவ் எல்லாம் லெஃப்ட் வரும்போது ஒரு பிரேக் ஒன்னு போட்டு they should have come before after சாம் கரன். தோனி வந்தாலே பயந்துருப்பான் இல்லையா, போலர் வந்து பயந்துருப்பாங்க. ஒரு இது இருந்திருக்கும் நீ லாஸ்ட் வரைக்கும் வர அப்படின்னா. லாஸ்ட் வந்த பிறகு நீ ஒரு அங்கேயும் இன்டென்ட், தோனி கிட்டயும் இன்டென்ட் இல்ல எஸ்டர்டே. தோனி கிட்டயும் எஸ்டர்டே இன்டென்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து இவரை திட்டினோம். அவர் பேர் என்ன, நம்மளால ஒருத்தர் அமுச்சு விட்டுமே, குள்ளமா இருப்பாரு தோனி மாதிரியே, டிஃபென்ஸ் பண்ணாருன்னு சொல்லி. ஐயோ நல்ல பேராச்சு. தலைவர் வந்து ஃபீல்ட்ல செட் பண்ணுவாரு. ஆமா, கேதார் ஜாதவ் கேதார் ஜாதவ் அன்னைக்கே நான் சொன்னேன் எல்லார்கிட்டயும், கேதார் ஜாதவ் வந்து அவனா பண்ணல, he is a mold of Dhoni. தோனியோட மைண்ட் செட் தான் அவனுக்கும் இருக்கு. தோனிஸ் மைண்ட் செட் இஸ் ஸ்டாப் put the bowler in pressure and hit. பட் நேத்து கேம்ல அதெல்லாம் தேவையே கிடையாது. இல்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் இன்டென்ட் காட்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாதுங்க. மேட்ச் முடிஞ்ச அப்புறம் இன்டென்ட் காட்டி என்ன பிரயோஜனம்? I was totally disappointed. Anyway, that is the captaincy வரும்போது to wrap it up, Ruturaj தான் captain, that is the given, there is nobody replacement. But we have to, the captain is only as good as your players at the end of the day. If the players don't perform, there is no scope for any captain for that matter. ரைட் சூப்பர். இருக்கிற ரிசோர்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன்சில இருக்கிற ரிசோர்சஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்களா அப்படின்றது தான் பார்க்கணும். ஐ திங்க் தேர் ஹேவ் பின் கிளாரிங் மிஸ்டேக்ஸ் விச் நானே நோட்டீஸ் பண்ற மாதிரி. நானும் பெரிய அனலிஸ்ட்லாம் கிடையாது, நமக்கே தெரியுது லாஸ்ட் ஓவர்ஸ் சாம் கரன் வர அளவுக்கு வச்சு கூடாதுன்னு. அந்த விஷயத்திலேயே ஒரு பெரிய சொதப்பல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனதால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன்.
பட் ஐ திங்க் ஹி வில் இம்ப்ரூவ் லைக் இது பண்ற மாதிரி. பட் 2 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, நம்ம ரொம்ப ஹார்டா போத்தல. ஐ திங்க் சியர் அப் கைஸ், நாம வந்து அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறோம். அதுவும் கவுஹாத்தியா மேட்ச் எங்க கவாதி ஸோ மேட்ச் போன மேட்ச் பார்த்து நல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ஸ்லோ விக்கெட்டா வேற இருந்துச்சு. ஐ திங்க் இட் வில் ஃபேவர் அஸ் தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க 2 மேட்ச் தோத்துட்டு வராங்க ராஜஸ்தான். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அவங்க ஒரு வெறியில இருப்பாங்க ஜெயிக்கணும்னு, அது வேற இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வின் பண்ணுவோம்னு நம்ம நினைக்கிறோம். ருத்ரா ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க. ஐ மீன் ஒன்ல அதான் ஒரு இது ஆக்சுவலி நான் அகைன் கோயிங் பேக் டு த ப்ரீவியஸ் கேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் பத்தி ஃபேன்ஸோட மூட் எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் கேம் நான் வந்து பார்த்தேன். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்பா தோனி அடிச்சிட்டானா 2 6 அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடும். பட் சர்ப்ரைசிங்லி அண்ட் ஃபார் குட் ஃபேன்ஸ் வந்து ஹேவ் டேக்கன் அ ஸ்டாண்ட் நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கர பேக் கிளாஷ் அண்ட் லைக் சம்ம கிரிட்டிசிசம் ஸ்டேடியம்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி. அது இட்ஸ் அ குட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பிகாஸ் நோ ஒன் அக்செப்டட் லைக் டோனி அட் கமிங் இன் அட் 9 இஸ் லைக் பேப்லிங் அண்ட் என்ன நினைச்சு அவங்க அந்த டிசிஷன் எடுத்தாங்க அண்ட் லைக் சும்மா இட் இஸ் பிகம் அ பிசினஸ் நவுன்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் ஒரு கிளியரா இப்பதான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அது ஒரு நல்ல ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ யா டீம் அஹெட் ஆஃப் எனி இண்டிவிஜுவல்ன்றது வந்து ஆர்சிபி சான்ஸ் இன் சென்னை நேத்து நம்மள டான்ஸ் சாமின்னு சொல்லியிருக்காங்க, நம்மள இது சொல்லியிருக்காங்க, டீமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 2018 கூட நம்ம வந்து ஒரு மட்டமான டீமா தான் இருந்தது. we still went on to win the game, win the finals. நம்ம எப்ப ஜெயிக்கிறோம், கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வரான்றதுதான் முக்கியம் அப்படின்ற பாயிண்ட வச்சுட்டு லெட் ஸ்டில் சப்போர்ட். நம்ம வந்து அடுத்த மேட்ச் முடிஞ்ச உடனே இன்னொரு வீடியோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் முடிச்ச உடனே we will meet you then. Until then, signing off is Kiruba, Laksh, Naren and Rudra. Thank you guys. Thanks for watching. bye